எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.15. செம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஃப்ரம் என் இம்ப்ளைன்ஸ் என் என்ற சார்பானது, என்னன்னா என்னன்னு தெரியும், இயல் எண்கள். ஓகேவா, இந்த சார்பை என்னன்னு சொல்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2 எக்ஸ் பிலாங்ஸ் டு என் என வரையறுக்கப்பட்டால் எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்புமே எதில் இருக்கான், இயல் எண்களில் இருக்குது. ஓகேவா, இதிலிருந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா 1, 2, 3 நிழல் உருக்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, நிழல் உருக்கள்னால் எங்கே இருக்கும், ஒய்ன்ற கணத்தில் இருக்கும். ஓகேவா, அப்போ ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1, 2, 3ன்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்னா 29 மற்றும் 53 முன்னுருக்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னுருக்கள்னால் என்னது, எக்ஸுன்ற கணத்தில் இருக்கும், ஒய் கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸோடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு சார்பின் வகைகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2 அப்படின்ற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், நிழலுருக்களை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா, இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த சமன்பாடில் பிரதிட்டு நம்ம நிழலுருக்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 எனில் இந்த சமன்பாடில் பிரதியிட போகிறோம். பிரதிட்டா என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3, எக்ஸுக்கு பதிலாக 1 + 2. ஓகேவா, இதோட வேல்யூ என்னது 3 + 2, இதோட வேல்யூ 5. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். 2 எனில் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு இதில் 2ன்னு சொல்லி பிரதிட்டா என்ன வரும், 3 ப்ராக்கெட்டில் 2 + 2 ஈக்குவல் டு 2 6, 6 + 2, 6 + 2 என்னது 8. ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி இந்த சமன்பாடில் பிரதியிட போகிறோம். எனில் எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் 3க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 3. இப்போ 3 3 9, 9 + 2 11. ஓகேவா, இப்போ 1, 2, 3 நிழல் உருக்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5, 8, 11 அப்படின்னு சொல்லி நிழலுருக்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோடைய மதிப்புக்கு ஒய்ன்ற நிழலுருவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், 29 மற்றும் 53 முன்னுருக்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னுருக்கள்னா என்னது, எக்ஸுன்ற கணத்தில் இருக்கும். அப்போ ஒய் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 29, நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 53. இது ரெண்டுத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இந்த சமன்பாடில் பிரதிட்டு எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த சமன்பாடில் பிரதிட்டா என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 29 ஈக்குவல் டு 3x + 2. இப்போ 29 இந்த +2 இந்த சைடு வந்துச்சுன்னா -2 3x. 29ல் 2 போயிடுச்சுன்னா 27 ஈக்குவல் டு 3x. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன ஆகும், இந்த பெருக்கில் இருக்க 3 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். ஓகேவா, இப்போ 9 3 27. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கிடைக்குது நம்மளுக்கு, எக்ஸோட வேல்யூ 9ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 53ன்னு சொல்லி பிரதியிட போகிறோம். இப்போ பிரதியிட்டா என்ன வரும், 53 ஈக்குவல் டு 3x + 2. ஓகேவா, இப்போ 53 இந்த +2 இந்த சைடு வந்துச்சுன்னா -2 3x. 53ல் 2 போயிடுச்சுன்னா 51 3x. இப்போ எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த பெருக்கில் இருக்க 3 இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தல் ஆகிடும். அப்போ 17 3 51.
அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 17. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சார்பின் வகைகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சார்பின் வகைகளை நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 கணம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அங்கே 2 இயல் எண்கள் கொடுத்துருக்கறதுனால இது என்னன்ற கணம், இதுவும் என்னன்ற கணம், இது எஃப்ன்ற சார்பு. ஓகேவா? எக்ஸோடைய வேல்யூ என்னவா எடுத்திருக்கோம், 1 2 3. அதை இந்த கணத்துலேயும் எக்ஸோடைய வேல்யூவை பிரதியிட்டு நம்ம நிழலுருக்கள் கண்டுபிடிச்சோம்ல, 5 8 11. 5 8 11ன்னு சொல்லிட்டு அந்த நிழலுருக்களை எடுத்து எழுதிக்கிறோம் இந்த கணத்தில். இப்போ இந்த 1 5 கூட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? 1 5உடைய நிழலுராக இருக்குது, 2 8உடைய நிழலுராக இருக்குது, 3 11உடைய நிழலுராக இருக்குது. இதை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் நம்ம அம்புக்குறி மூலயமா நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? இதிலிருந்து என்ன கண்டுபிடிக்கணும், இது என்ன சார்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சார்பில் நிறைய வகை இருக்குது. மேல் சார்பு, உட்சார்பு, ஒன்றுக்கொன்றான சார்பு, இதெல்லாம் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இது ஒன்றுக்கொன்றான சார்பு தான். ஏன்னா எண்ணில் இருக்கிற வேறு உறுப்புக்கு இந்த இரண்டாவது கணத்தில் வேறு நிழலுரு இருக்கிறதுனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகேவா? இந்த எண்ணின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலுரு இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறோம், ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்கிறோம். இது உட்சார்பா அப்படின்னு பார்த்தோம்னா இது உட்சார்பு தான். ஏன் உட்சார்பு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இரண்டாவது கணத்தில் ஏதேனும் ஒரு உறுப்புக்கு 300 இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம உட்சார்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கணத்தில் 5 இருக்குது, 8 இருக்குது, 11 இருக்குது. இதில் இயல் எண்கள்னால் என்ன, எதில் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த 1 2 3 4க்கெலாம் இங்கே 300க்கள் இல்லை. ஓகேவா? ஏன்னா 5க்கு 1ன்னு இருக்குது. இங்கே 4 3 2 1க்கெலாம் நிழலுருக்கள் இல்லாததுனால இதை உட்சார்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இது என்னவா இருக்குது, ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்குது, உட்சார்பாக இருக்குது. மேல் சார்பு இல்லை. ஓகேவா? மேல் சார்பு இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறோன்னா, இந்த இரண்டாவது கணத்தில் 1 2 3 4 அப்படின்ற உறுப்புகளுக்கு இந்த எக்ஸ்ன்ற கணத்தில் 300க்கள் இல்லை. ஓகேவா? இங்கே 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இங்கே 1 2 3 4ல் இருக்கிறதுனால இங்கே முன்னாடி இந்த எக்ஸ்ன்ற கணத்தில் 300க்கள் இல்லை. இந்த 4 3 2 1க்கு இல்லாததுனால இதை என்னன்னு சொல்கிறோம், மேல் சார்பு இல்லை. ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சுது.